வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 6/2/2023 ஆஃப்டர்நூன் பேட்ச் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் த ஒன் ஹேண்ட் பீயிங் கம்பேர்ட் டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். சூஸ் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. இங்கே ப்ரிவிலேஜ்னு கொடுத்துருக்காங்களே, அந்த ப்ரிவிலேஜோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ப்ரிவிலேஜ்னா என்ன, ஹானர் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆப்போசிட்னா அப்போ என்ன நம்ம சூஸ் பண்ணலாம், dishonor. Second one பார்க்கலாம். A brief summary of a person's life and his achievement is called. ஒரு பர்சனோட வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதிய புக்கை வந்து பயோகிராஃபின்னு தான் சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லுவாங்க. இதே ஆட்டோபயோகிராஃபிக்கல்னா அந்த பர்சனே அவரை பற்றி எழுதினாருன்னா அது ஆட்டோபயோகிராஃபிக்கல். ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடியது பர்சன்ஸ் லைஃப் அண்ட் இஸ் அச்சீவ்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்சனோட வாழ்க்கையும் அவர் அடைந்த சாதனைகளை பற்றின புக்கு என்ன புக்குன்னா பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச் தான் வரும். A2 இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன், ஸ்பாட் த எரர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியதில் 3 ஆப்ஷன் ராங்காக இருக்குது, ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இந்த A4 தான் கரெக்டாக இருக்குது, ரிமைனிங் இது எல்லாமே ராங்கு. ஏன்னா இப்போ ஈச் ஆஃப் த பாய்ன்னு இருக்கு இல்லையா, அப்போது இப்போ ஈச் ஆஃப் த பாய்ஸ்னால் என்ன சொல்லுவோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பாய்ஸில் தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்கிறது தான் ஈச் ஆஃப் த பாய்ஸ். ஸோ ஒரு பையனை சொல்லும் போது தான் நம்ம ஈச் ஆஃப் த பாய்ன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே நிறைய பாய்ஸ் இருந்தால் தான் நம்ம அதில் ஒருத்தங்களை வந்து தனித்தனியாக சொல்ல முடியும், கரெக்டாக? அப்போது ஈச் ஆஃப் த பாய்ஸ்னு வந்திருக்கணும், அதனால இது ராங்கு. அடுத்தது ஈச் ஆஃப் த பாய், அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி இல்லை. நெக்ஸ்ட், இங்கே ஈச் ஆஃப் த பாய்ஸ்ன்னு இருக்குது, ஆனால் அங்கே என்ன இருக்குன்னா ஆர்ன்னு இருக்குது. இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா அங்கே நிறைய பாய்ஸ் இருக்கலாம், ஆனால் நிறைய பாய்ஸில் ஒரு பாய் பற்றி தான் தனித்தனியாக பேசுகிறாங்க. அப்போ அது என்னது, ஈச்ன்றது எதை குறிப்பிடுதுன்னா சிங்குலர் தான். ஸோ நம்மளுக்கு வேர்பும் எப்படி வரணும், சிங்குலரில் தான் வரணும். அதனால தான் ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இங்கே பாய்ஸ் இருக்குன்ட்டு நம்ம ஆறு எழுதக்கூடாது, அங்கே ஈச் இருக்குது, இந்த ஈச்சை வச்சு தான் நம்ம வேர்பை வந்து செலக்ட் பண்ணணும். Next one, the poem Leisure by William Henry Davis is in the literary form of. இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தோன்னா சோனட் தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். சோனட்னா என்ன, 14 லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த போயமும் 14 லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ லிரிக்னா தெரியும், அந்த வரிகள். ஓடி போயம்னா என்ன, அந்த போயமில் ஒரு பர்சன் பற்றியோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ அதை பற்றி பெருமையாக ஒரு கான்செப்டை பற்றியோ ஐடியாவை பற்றியோ பெருமையாக பாடுற மாதிரி இருக்கக்கூடிய போயம் தான் ஓடி. சோனட்னா இது இப்போது இங்கே அந்த லெஷர் போயம் வந்து சோனட் தான் ஆன்சர். அடுத்தது அந்த பேலட் இருக்கு இல்லையா, இது என்னென்னா 4 லைன்ஸ் தான் வரும். ஸோ 4 லைன்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து ரைமிங் ஸ்கீமோட இருக்கும், அப்படி இருக்கக்கூடியது தான் பேலட். நெக்ஸ்ட் ஒன், fill in the blank with suitable wordன்னு கேட்டிருக்கு. டேஷ் ஆல்சோ known as heterophones. ஸோ என்ன இங்கே ரைட் ஆன்சர்னா ஹெட்டிரோனிம்ஸ் தான் ஹெட்ரோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டிரோஃபோன்ஸ்னால் என்ன, ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும் ஆனால் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் என்னது, ஹெட்டிரோஃபோன்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஸோ இந்த எல்இஏடின்னு இருக்கு இல்லையா, அதிலே வந்து நம்ம ஸோ இந்த எல்இஏடின்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னா சேம் ஸ்பெல்லிங். ஆனால் இங்கே பார்த்தோம்னா நம்ம மெட்டலை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லும் போது லெட்டுன்னு சொல்லுவோம். இதே லீட்னா என்ன, கைட் பண்ணுறது. ஸோ நம்ம கைடன்ஸை குறிப்பிட்டு சொல்லும் போது இது என்னன்னு சொல்கிறோம், லீடுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு மெட்டலை சொல்லும் போது லெட்டுன்னு சொல்கிறோம், கரெக்டாக? ஸ்பெல்லிங் சேமாக இருக்குது, ப்ரொனன்சியேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீனிங்கும் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் ஹெட்டிரோனிம்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் த அலனிம் ஆஃப் த தமிழ் ஆத்தர் எஸ் ரங்கராஜன். ஸோ ரங்கராஜனோட சினிமாலலாம் இவர் வந்து கதை எழுதியிருக்காரு, வசனம்லாம் எழுதியிருக்காரு. இவர் யாருன்னு பார்க்கும்போது சுஜாதா. ஸோ எழுத்தாளர் சுஜாதா சினிமாலையும் நிறைய வந்து அவருடைய எழுத்துக்களை சினிமா பாங்கில் காட்டியிருக்காரு. ஸோ இங்கே சுஜாதானா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருடைய உண்மையான பேர் என்னன்னா எஸ் ரங்கராஜன். சினிமாக்காக அவர் சுஜாதான்ட்டு பேரை மாற்றி சினிமா அவருடைய கலை பயணத்தை தொடர்ந்தார். அடுத்த கேள்வி, சூஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் AIBA. ஸோ ரைட் ஆன்சர் என்ன? அசோசியேஷன் இன்டர்நேஷனல் டி பாக்ஸி அமேஜ். இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஆட் ஒன். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது ஆட் ஒன்னு கேட்குறாங்க. இங்கே பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிட்வீன் ஜாப்ஸ் என்னென்னா ஒருத்தவங்க வந்து கரண்ட்லி அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட் எப்படி இருக்காங்க? வேலை தேடிட்டு இருக்காங்க. என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்ட் லைஃப். இவங்க பாஸ்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க? வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு ஸோ ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக? அடுத்தது ஓவர் த ஹில். ஓவர் த ஹில்லுன்னு சொல்லும்போது பாஸ்டில் வந்து இவங்க நிறைய பெஸ்ட்டான விஷயம் செஞ்சுருக்காங்க. அப்போது இது எல்லாமே வந்து எதை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரெசண்ட் பாஸ்டில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட நிலைமையை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இன்டெலெக்சுவலி சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது ஒரு பர்சனோட ஐக்யூ, அவருடைய ஐக்யூ லெவலை பற்றி பேசுகிறாங்க. அப்போது இதுதான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ரமேஷ் டிட் நாட் நோ ஸ்பானிஷ், ஸோ ஹி வாண்டட் எ டிரான்ஸ்லேட்டர். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ரமேஷுக்கு ஸ்பானிஷ் தெரியாது, அதனால் ரமேஷுக்கு யார் தேவைப்படுது? ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்படுது, ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் எது கரெக்டாக இருக்குன்னா, as ரமேஷ் did not know Spanish, he wanted a translator. ரமேஷ்க்கு ஸ்பானிஷ் தெரியாததுனால அவனுக்கு யார் தேவைப்படுது? ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். மற்றதெல்லாம் பார்த்தோன்னா அண்டர் இருக்கா? அண்டர் இருந்தால் என்ன வரணும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆஃப் த ப்ரேசல் வேர்ப் விச் ஸ்டேட்ஸ் த இன்கரெக்ட் மீனிங். இங்கே இருக்கக்கூடியதில் இன்கரெக்ட் மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. கிக் ஆஃப்னா டு பிகின் ஆர் ஸ்டார்ட், இது கரெக்ட். கீப் ஆனா கண்டினியூ டூயிங் சம்திங். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நீ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கீப் ஆன். அடுத்தது கேட்ச் ஆன்னா டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பாயிண்ட் வந்து ஒன்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா ஸோ அதை என்ன சொல்லலாம்? கேட்ச் ஆன்னு சொல்லலாம். இப்போ கால் ஆன் இருக்கு இல்லையா? இதுதான் இங்கே இன்கரெக்டாக இருக்குது. ஏன்னா கால் ஆன்னா என்ன வரும்னா டு விசிட் சம் பர்சன். ஸோ கால் ஆனா விசிட் அ பர்சன்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? டு ரிட்டர்ன் அ ஃபோன் கால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதுதான் வந்து ராங்கான ஆப்ஷன். ஸோ இன்கரெக்ட் மீனிங் அதுதான். அடுத்தது சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஐ ஹேட் டிசைர் டு ஈட் அ கேக். எனக்கு கேக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. மற்றது எல்லாத்துலேயுமே வந்து மிஸ்டேக் இருக்குது. had desired to have eaten, இது டைமிங்கே வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ இதுவும் கிடையாது. இங்கே ஈட்டிங்னு வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு இங்கே வந்து ஈட்டிங்னு வந்திருக்கு, இது வராது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா டு ஈட் கேக்குன்னு இருக்குது. கேக்குன்னு வரும்போது தான் கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் A1 தான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், whose attitude is never say die spirit in game according to Gopi Chand. ஸோ யாருன்னு பார்த்தோம்னா PV சிந்து. Next one, fill the following sentence with prepositional verb. The kids dash the hilarious antics of the clown. அப்படின்னா என்ன மீனிங்னா, குழந்தைங்கள்லாம்
கோமாளியோட நகைச்சுவையை பார்த்து ரசித்து சிரிச்சாங்கன்னு தான் இது சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன கரெக்டாக வரணும்னா நம்மளுக்கு லா ஆஃப் தட் தான் வந்து கரெக்டான வேர்டாக இருக்கும். இங்கே க்ளவுன் இருக்கு இல்லையா, இது என்னன்னா இந்த ஜோக்கர்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ ஜோக்கர் கோமாளின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த க்ளவுன். அட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுடைய குறும்புத்தனமான இந்த ஸ்டேஜில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய குறும்புகள் தான் இந்த அட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Next one, the book Animal World is written by Aurobindo Gundu. Then, the name of the first social humanoid robot to receive citizenship of any country is யாருன்னா இது நம்மளுக்கே தெரியும், சோஃபியான்ற ரோபோட் தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் ஒரு நாட்டோட குடியுரிமையை வந்து வாங்கினது. இது நம்ம தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம். அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட் மேட்ச். இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போயம் அப்படி இல்லைனா லெசன், இது எல்லாமே போயம் தான். இந்த crocodile, ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், ஸோ இந்தியன் சீசன்ஸ், இது எல்லாமே போயம் தான். இந்த போயமோட ஆத்தர் தான் கேட்டிருக்காங்க. த crocodile வந்து லீவிஸ் கேரோல், இதுவும் கரெக்டாக இருக்குது. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ராஜ் ஆறுமுகம், இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்தியன் சீசன்ஸ் நிஷா டைரின், ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போது ஏபிசிஆர் கரெக்ட், 3 ஆப்ஷனுமே ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ A2 is the right option. Then dash I got up early, I managed to reach office on time. நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால என்னால் ஆஃபீஸுக்கு டைமுக்கு ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ as I got up early, I managed to reach office on time தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், rewrite the following in indirect form. ஸோ டைரக்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இதை இன்டைரக்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். கார்த்தி said to ராம் ப்ளீஸ் switch on the fan. கார்த்தி ராம் கிட்ட என்ன சொன்னால், ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு ப்ளீஸ்ன்னு சொன்னால். ஸோ இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்ன சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்ததுன்னா செட்டுலாம் இருந்ததுன்னா அது என்னென்னு மாற்றணும். ஸோ சென்டென்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்வெஸ்டட், அட்வைஸ்ட், ஆர்டர்ட் அந்த மாதிரி வரும். இங்கே ப்ளீஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம அதை என்னன்னு மாற்றிக்கலாம், கார்த்தி ரெக்வெஸ்டட்னு மாற்றிக்கலாம். ஓகே, கார்த்தி ரெக்வெஸ்டட் ராம், இந்த டூன்றது நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. கார்த்தி ரெக்வெஸ்டட் ராம் ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் இருக்கா, அப்போது டு ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், அவ்வளோதான். இதுதான் வந்து ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், a grey baboon sits statue like alone. Mention the figure of speech in the above line. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிரே கலரில் இருக்கக்கூடிய குரங்கு தனியாக சில போல் உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே லைக்னு யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், அது சிமிலி இஸ் த ரைட் ஆன்சர். தென் choose the correct tense form. ஸோ என்ன டென்ஸ் ஃபார்ம்னு கேட்குறாங்க. she dash in Chennai since 1996. ஸோ 99 சின்ஸ்ன்னு இருந்தால் அதுக்கு என்ன மீனிங், 1996 இருந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சென்னையில், கரெக்டாக. அப்போது இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1996 ஸ்டார்ட் ஆகி இன்னுமே கரண்ட்டில் கூட அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போனா அது என்னது, present perfect continuous. ஸோ present perfect continuous ஸ்டார்ட் பண்ணாங்க 1996 இருந்து, அப்பையிலேருந்து இன்னும் அங்கே தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன வேணும் நம்மளுக்கு, she has been living தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கல். இங்கே ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. விஷால் ட்ராப் த 1 rupee காயின் இன் பெக்கர்ஸ் பவுல். ஸோ பெக்கரோட பவுலில் விஷால் 1 ரூபாய் காயினை போட்டான். ஓகே, இங்கே 1 rupee காயின் இருக்குது. ஸோ 1 rupee காயின் வரும்போது நம்மளுக்கு தெரியும் வவல்ஸ், அந்த ஏஇ ஐஓ யூ அந்த சவுண்டோட வரும்போது என்ன பண்ணுவோம், ஆன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இங்கே நம்மளுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஆன் யூஸ் பண்ணியிருக்கணும். கரெக்டா? சரி, இது ரெண்டுத்தில் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கணும். ஏ இல்லைன்னா ஆனாக தான் இருக்கணும். நம்ம ஓன்னு பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம்? ஆன் தான் ஆன்சர்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஓஎன்இ ஒன், நம்ம ஒன் ஒன் அப்படின்னு படிக்கல. ஓ ஓ சவுண்டோட படிக்கல, வவல் சவுண்டோட படிக்கல. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன் ஒன். ஸோ டபிள்யூ சவுண்டோட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே படிக்கிறோம். நம்ம ஒன் அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. அதனால இது என்னது? இது கான்சனன்ட் சவுண்டு. ஸோ கான்சனன்ட் சவுண்டுன்றதுனால என்ன கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்? ஏ அ 1 ரூபி காயின் தான் கரெக்டாக இருக்கும். 1 ரூபி காயின் தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் யூசஸ். ஸோ இந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எப்போ வந்து இந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் எதுக்காக பார்த்தோம்னா வந்து ஒரு ஜென்ரலான ஒரு உண்மையான விஷயம், ஒரு சயின்டிஃபிக்கான ட்ரூத், அந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லும் போது தான் நம்ம ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ எம் டயர்ட் ஐ கோ டு பெட். நான் டயர்டாக இருந்ததுன்னா நான் தூங்க போயிடுவேன். ஸோ எல்லாருக்குமே டயர்டாக இருந்தால் என்ன வரும்? உங்களுக்கு தூக்கம் வரும். இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் ட்ரூத், ஒரு சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸை பற்றிலாம் பேசும்போது நம்ம ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் தான் வரும். ஸோ அது என்னது? A4 is the right answer. Next one. Choose the correct answer. How many photos have you got? He wants to know how many dash. இது வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ how many photos have you got? அப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? He wants to know how many photos I have got. அவ்வளோதான். ஸோ யூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? I have got. ஸோ A4 தான் இங்கே ரைட். Next, according to Arjun Nash, the meaning of Gaudi pump. ஸோ என்ன மீனிங்னு பார்த்தோம்னா ஷோயி ட்ரெஸ். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சீக்வன்ஸ் த ஃபாலோயிங் இன்சிடென்ட்ஸ் லாஜிக்கலி இன் த கரெக்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்கு. ஒரு ஸ்டோரியிலேருந்து சம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக வந்து இருக்கிற மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இது ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ A1 தான் வந்து ரைட்டான ஆப்ஷன். இப்போ நம்ம ஆர்டராக பார்க்கலாம் கரெக்டாக இல்லையான்ட்டு. ஃபஸ்ட் என்னென்னா, பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் அ ஹோம் ஃபார் அபண்டன்ட் அனிமல்ஸ். ஸோ கைவிடப்பட்ட அனிமல்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு வீடாக அமைஞ்சது. யாருடைய வீடு? பாயலோட வீடு தான். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன? ஒன் டே தே காட் அ காட்டன். ஒரு நாள் அவங்களுக்கு அட்டைப்பெட்டி கிடைச்சிது. ஓகே, அடுத்தது ஸோ பாயலோட மதர் ஓப்பன் த கார்டன். அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த கார்டனை ஓப்பன் பண்ணாங்க, அந்த அட்டைப்பெட்டியை ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்ன இருந்தது? இட் வாஸ் அ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் கிரே. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது she found an owlet in one corner. அந்த பெட்டியில் ஒரு கார்னரில் அவுலட் இருந்தது, அந்த ஆந்தையோட குட்டி இருந்தது. ஓகே, அப்புறம் என்ன வரும்? ஸோ பாயல்ஸ் மதர் பிக்ட் ஹர் அப் ஜென்ட்லி. மெதுவாக அதை வெளியே எடுத்தாங்க. கரெக்டாக தான் இருக்கு ஆப்ஷன். அப்போது A1 இஸ் த ரைட் ஆப்ஷன். Next one, fill in the blanks with a suitable subordinate conjunction. You will find your book dash you had placed them. ஸோ என்ன வரணும் இங்கே? நீ எங்கே புக்கை வச்சியோ அங்கே போயிட்டு உன் புக்கை வந்து நீ உனக்கு கிடைக்கும். சரி, ஓகே, நீ எங்கே புக்கை வச்சியோ அங்கே தான் உன்னுடைய புக்கு வந்து உனக்கு கிடைக்கும். கரெக்டு தான். அப்போது இங்கே யூ ஹேட் பிளேஸ்ட். ஸோ பிளேஸ்டுன்னு வந்திருக்கு. ஒரு பிளேஸ், ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? வேர் தான் வரும். ஒரு மனுஷனை பற்றி பேசும்போது ஹூம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பிளேஸ்னு வரும்போது வேர் இஸ் த ரைட் சபார்டினேட் கன்ஜக்ஷன். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த கரெக்ட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேர்டோட கரெக்ட் சினானிம் தான் கேட்குறாங்க.
A few people from the house of bereavement stood outside. ஸோ துக்க வீட்டில் இருந்து சில பேர் வெளியே வந்து நின்னாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த bereavementன்னு இருக்கு இல்லையா, அது என்னது, துக்கத்தை சொல்கிறாங்க. அப்போது எது ரைட்டான ஆன்சர்? இந்த கிரிஃப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சரியான ஆன்சர். தென் டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபிஷ். ஃபிஷ்ஷை பற்றி படிக்கிற ஸ்டடி என்னென்னா ஹிஸ்டாலஜி. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இந்த சைனாலஜின்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்த்தோம்னா டாகை பற்றி படிக்கிறது. ஆர்த்தனாலஜின்னா பேர்ட்ஸை பற்றி படிக்கிறது. ஓலஜின்னா எக்கை பற்றி படிக்கிறது. ஸோ இங்கே நம்மளுக்கு A2 இஸ் த ரைட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், மை பிரதர் லிவ்ட் இன் த மவுண்டன்ஸ் டேஷ் த லேக். ஸோ இது என்ன வரும்? above தான் வரும். ஸோ above is the right answer. Next one, choose the best option. A word which is used instead of a noun is called. நவுனுக்கு பதிலாக நம்மளால வேற வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா அது என்னன்னு கேட்குறாங்க. தெரியும் என்னது, ப்ரனவுன் தான். இப்போ சீதா இருக்குன்னு வச்சுக்கலாம். சீதானா நம்ம சீதாக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஷீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நவுனுக்கு பதிலாக நம்மளால் என்ன யூஸ் பண்ணிக்க முடியும்? ப்ரனவுன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ A1 இஸ் த ரைட் ஆன்சர்.